கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆளு சும்மா டிப் டாப்பாக கிளம்பி ரெடி ஆகி கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிடுவாங்க. அவங்கள அந்த கெட்டப்பில் பார்த்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படி அசந்து போயிடுவாங்க. பிகாஸ் அவ்வளோ அழகாக அதில் பார்க்குறதுக்கு அம்சமாக இருப்பாங்க நம்மளுடைய விஜய். சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சின்ன ஸ்மைலிங்கோட, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கலாச்சிருக்காங்களே, ஏ பார்க்கும்போது நீ ரொம்ப அழகாக இருக்கடி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க அப்படின்னா, முன்னாடி நம்ம சீனை போட்டாலும் உள்ளுக்குள்ளே அப்படியே நமக்கு பட்டாம்பூச்சி பறக்கும் இல்லையா? ஸோ அதே ஃபீல் தான் இவங்களுக்கும். ரொம்ப ஜாலியாக ஹாப்பியோட மூடில் ஜாலியாக பார்த்தீங்க அப்படின்னா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபங்க்ஷன்ஸுக்கு கிளம்பிடுவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் சாரு வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டோரை பக்கமே வெச்சுக்கன்னு எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க. மணி 8, 9, 10, 11 ஆகிடும், ஆள் வரமாட்டாங்க. இவங்க வெயிட் பண்ணி பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி சஃபகேட்டட் ஆகி ரொம்ப மன வேதனையோட ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிடுவாங்க. அங்கே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏய் என்னடி இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வரேன்னு சொல்லியிருந்தியே, யாரோ ஒரு இம்பார்ட்டான பர்சன் வேறு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சாருவோட ஃப்ரெண்ட்ஸு, யாரோ ஒருத்தவங்களை வர சொல்லியிருக்கேன், அவங்க வருவாங்க, எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ பண்ணணும்னு சொன்னேன், யாரடி அந்த பர்சன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதை கிண்டல் பண்ணதும் சாருக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்கக்கிட்ட எப்படி என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப பிடிச்சவங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க வரல அப்படிங்கும்போது, அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு இன்டிமேஷனும் இல்லை அப்படிங்கும்போது டிஸப்பாயிண்ட் ஆக தானே செய்யும். ஸோ அவங்களுக்குமே அதே டிஸப்பாயிண்ட் தான் இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கோபமாகி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் முறைச்சிட்டு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு விட்டுருவாங்க வண்டியை. யார் வீட்டுக்குன்னா அவங்க வீட்டுக்கு தான் விடுவாங்க, வேறு யார் வீட்டுக்கும் இல்லை. நேராக வீட்டில் விட்டுட்டு அவங்க போட்டுட்டு இருந்த அந்த ஷாலு, அவங்க ஒரு லெஹங்கா மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்க அவங்களுக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு போனதுமே எல்லாத்தையும் தூக்கி மூளைக்கு கடாசுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க, என்ன சாருக்கு என்னாச்சு, இவ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற பொண்ணு கிடையாது, இவகிட்ட இது என்ன புது பழக்கமாக இருக்குது, இந்த மாதிரி நான் சாருவை பார்த்ததே இல்லையே, என்னாச்சு, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போனாலே, இப்போ என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி இவ இருக்கா, என்னாச்சு, ஏன் இவ இவ்வளோ கவலைப்படுறா, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கா, என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்புறம் கூட இருக்கிறவங்க அவங்களோட ஃபேமிலி, அதான் பிக் ஃபேமிலி இல்லையா அவங்களது. ஸோ அவங்க எல்லோரும் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அங்கே போனது டபக் அப்படிங்கிற மாதிரி அவங்க டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போட்டு உடச்சிட்ருப்பாங்க, தாம் தூம் அப்படி இப்படின்ட்டு. இதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. சாரி. ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. அங்கேருந்து வருவாங்க. வந்ததும் ஒரு மாதிரி டல்லாக வந்ததும் அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, அதாவது விஜயோட ஓனரோடைய ஒய்ஃப், அவங்க மடியில் போய் படுத்துக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க நம்மளோட சாரு. அவங்க பாட்டிக்கு ஒன்றும் புரியாது, என்னாச்சு, ஏன் இவ அழுகுறா, இவ அப்படி எங்கே தான் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா, இப்போ என்னடானா இப்படி வந்து அழுதுட்ருக்காளே, என்னாச்சு சாருமா, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அவங்க தலையை நீவி விட்டு என்னாச்சுடாமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ரொம்ப, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டம், ஒரு வலி, ஒரு கோவம் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட, ரொம்ப அன்பானவங்க கிட்ட மட்டும்தான் அதை காட்ட முடியும். உங்கள் பாட்டிக்கு செல்ல பொண்ணு போல், செல்ல பேத்தி போல். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டியை நல்லா டைட்டாக அந்த மடியில் படுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க பாட்டிக்கு ஒன்றும் புரியாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சரிடா தங்கம், ஒன்றும் இல்லைடா, ரிலாக்ஸ், சரியாயிடும் அப்படின்ட்டு அவங்கள வந்து சமாதானம், அதாவது ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. சரி இப்போதைக்கு அவள் ஏதோ டிசப்பாயிண்டாக இருக்கா, ஃபீல் பண்ணுறா, கவலையில் இருக்கா, என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல, சொன்னால் தான் தெரியும்,
ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சாருவை அவங்க மடியில் படுக்க வச்சு அவங்கள வந்து சமாதானம் பெருசாக பண்ண மாட்டாங்க. சரி ஒன்றும் இல்லை ஆறுதல் கொடுப்பாங்க அவங்க பாட்டி வந்து அவங்களுக்கு. அவங்களும் நல்லா படுத்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்கள அழுகாமல் அவங்க பக்கத்தில் அவங்களோட பெட்லேயே படுக்க வச்சுட்டு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டி என்னவா இருக்கும், ஏன் இவன் இப்படி ஃபீல் பண்ணுறா, இவன் இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லையே, புதுசாக இருக்கே, எதனால இவ இப்படி அழுதா அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கும்போது விஜயோட ஓனர் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கிட்டு இருப்பா இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 பேரும் டோருக்கு வெளியில் வந்து என்னன்னு தெரியல அழுதுகிட்டே வந்ததும் கட்டி பிடிச்சிட்டு நல்லா அழுக ஆரம்பிச்சிட்டா, அப்படியே தூங்கிட்டா, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் ஏதோ சொன்னான்னா எக்ஸாக்ட் எதுவும் சொல்ல, ஏதோ ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இல்லை போகும்போது எனக்கு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு போகலாம்லே, அவ்வளோ ஜாலியாக இருந்தா, 2 நாளாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலே, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. எனக்கும் தெரியலங்க, ஆனால் சாரு இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புலம்பிட்டுருப்பாங்க. சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா, சாரு தூங்கி எடுத்துருக்கட்டும், மார்னிங் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பேசிக்கிட்டு சரி வா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது விஜயோட ஓனருக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் சத்தத்தில் ரூமில் இருக்கிறவங்க எல்லோரும் சாரும் அவங்க பாட்டி எல்லாருமே எந்திரிச்சிடும். ஏய் சாரி மோஸ்ட்லி அவருக்கு ஃபோன் வராது போல், திடீர்னு அவருக்கு வரவும் எல்லோரும் எந்திருக்கும். இவர் உடனே சாரிம்மா சாரி என்னன்னு தெரியல இந்த நேரம் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணுவார். அட்டன் பண்ணதும் அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஹோட்டலோட மேனேஜர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி சார் எமர்ஜென்சியாக விஜய் லீவ் சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்பாங்க. அதை கேட்டுட்டு சார் லீவு தானே, அதை ஏன் இப்போ சொல்கிறேன், நீ நாளைக்கு காலைல கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, இந்த நேரத்துக்கு ஏன் ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. சார் மணி 4 o'clock ஆகிடுச்சு சார் அப்படிம்பாங்க. ஆமாம் என்ன, இல்லை சார் இன்றைக்கி ஒர்க்குக்கு அவங்களுக்கு டியூட்டி, அவங்க ஃபோன் பண்ணி லீவ் சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ராகம் எடுப்பார். ராகம் எடுத்தது என்னாச்சு சொல்லுப்பா அப்படி சொல்லுவாங்க. இல்லை சார் விஜய்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. கத்த ஆரம்பித்ததும் அவங்க பாட்டியும் ஓனரோட ஒய்ஃபும் இருந்துட்டு அந்த சாரும் தூங்கிட்டு தானே இருப்பா, முழிப்பு வந்துடும். வந்ததும் என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்பாங்க என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் உடனே வெளில போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சுங்க, ஏன் என்னாச்சு, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை விஜய்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாமா, ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் அவங்க விஜய் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்ல, விஜயும் பிடிக்கும் புவனேஸ்வரியும் பிடிக்கும். ஸோ அவங்க வீட்டில் அவங்க ஒரு பொண்ணு மாதிரி தானே பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, என்னங்க சொல்கிறீங்க நானும் வரேன் அப்படின்ட்டு அவங்க எழுந்திருப்பாங்க. தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க தாத்தா அப்படின்ட்டு சாரு ரொம்ப பயந்துருவா. அந்த பயந்தும் அவங்க தாத்தா எடுத்து ஷாக்கா ஏன் இவ்வளோ பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு, தெரியலம்மா எனக்கு ஆக்சிடென்ட் மட்டும் தான் தெரியும், நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு, பாட்டியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். கிளம்புனதுக்கப்புறம் காரில் போயிட்டே இருக்கும்போது புவனேஸ்வருக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணிவிட்டு அவங்க எடுப்பாங்க. எடுத்ததும் அம்மா என்னாச்சும்மா விஜய்க்கு அப்படின்னு சொல்லி, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ சார் இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், நார்மலாக தான், நேற்று அவங்க வெளில போகும்போது சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, அதில் காலில் கையில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு சார், ஸோ அதனால் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஆல்ரெடி அட்மிட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சார் வந்துச்சு இன்டிமேஷன், ஸோ அதுக்கப்புறம் நான் தான் இப்போ தான் போய் கூட்டிகிட்டு வந்தேன் சார், டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, இப்போது வீட்டில் தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே டிரைவர் டிரைவர் நேராக விஜயோட வீட்டுக்கு விடுப்பா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களும் அங்கேருந்து சொல்லுவாங்க. சார் ஐயோ நீங்கள் ஏன் சார் இந்த நேரத்துக்கு எங்கே வரீங்க, பரவாயில்ல சார், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா, விடிஞ்சிருச்சுமா, இதுக்கு மேலே என்னத்தை போய் பார்க்குறது தனியாக வேற, இல்லை நான் வந்துட்டுருக்கேன், நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, எல்லாம் ஓகே தானே, இல்லை என்னோடய ஃபேமிலி டாக்டர் வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். ஐயோ சார் அதெல்லாம் எதுவும் இல்லை, விஜய் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து விஜய் இருந்துட்டு யார் அப்படின்னு கேட்பாங்க.
சார் அப்படிம்பாங்க. கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சார் நான் நல்லா தான் சார் இருக்கேன், ஒன்றும் இல்லை, சின்ன ஸ்க்ராட்ச் தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா இல்லைம்மா இதோ நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்தில் அந்த நேரத்துக்கு வந்துடுவார். சருன்னு வந்துட்டு உடனே நேராக ரூமுக்குள்ளே வந்துடுவார். அவர் பேசிட்டே இருக்கும்போது ஃபோனை வச்சுட்டு இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உள்ளே போவார். விஜி 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 அப்படின்ட்டு போவார். போனதும் சார் மா என்னம்மா ஆச்சு? காலில் ஒரு கட்டு, கையில் ஒரு கட்டு, தலையில் ஒரு கட்டு போட்டிருப்பாங்க. ஸோ போட்டதும் என்னம்மா விஜய் இவ்வளோ பெரிய காரியம் இருக்குது, இங்கே இத்தனை இடம் எப்படிம்மாச்சு, எங்கே போனேன், ஏம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, பார்த்து போக மாட்டியா? அந்த பதட்டம், அந்த பயம், அந்த அன்பு, அது எல்லாருக்குமே நார்மலாக இப்படி தானே வரும். பிடிச்சவங்களுக்கோ ஏதோ ஒரு சின்ன அடி அப்படின்னாலும் நம்ம பதறி போவோம் இல்லையா? ஸோ அந்த பதறி போய் அவர் வந்து கேட்பார், என்னாச்சுமா, ஏம்மா, எங்கேம்மா போனேன், ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சா, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளோட காரில் போமா அப்படின்ட்டு, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அவர் மாட்டு பேச ஆரம்பிச்சிடுவார். அப்போ இருந்து சார் 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இல்லை சார் நான் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு கிளம்பி போனேன், ஸோ அப்போ தான் சார் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. என்னம்மா யார் அது உன் மேலே வண்டி விட்டுவேன், நம்பர் சொல்லு அப்படி சார் சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார், சும்மா தான் பாவம், என்னை விட டிரைவருக்கு தான் நல்லா அடிபட்டுருச்சு சார் அப்படி சொல்லுவாங்க. சுச்சோ எந்த ஹாஸ்பிட்டல்மா அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். இல்லை சார் அவருக்குமே ஓரளவுக்கு ஓகே தான், பட் என்னை விட கொஞ்சம் அவருக்கு அடி, ஸோ நான் ஓரளவுக்கு அவருக்கும் செட்டில் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, ஓ இல்லை நான் அதை சும்மா விடுறதா இல்லை, எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆச்சு சொல்லு, நான் சிசிடிவி வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவனை நான் உள்ளே தள்ளி முட்டிக்கு முட்டி பேத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ப்ளீஸ் சார் அதெல்லாம் எதுவும் வேணாம், யாரும் வேணும்னு பண்ண மாட்டாங்களே சார், தெரியாமல் நடந்துருச்சு, ஃப்ரீயாக விடுங்க சார், நானும் இப்போ நல்லா தான் இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில், ஸோ ப்ளீஸ் சார் இதை விட்டுருங்க, பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. பாருமா நீ சொல்கிற அப்படிங்கிறதுனால தான் இப்படி இருக்கேன், உங்கள் அம்மா வேறு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அம்மான்னு சொன்னதும் அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த வேர்டு கேட்டதும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு யாரும்மா, என்னோடய வீட்டுக்கார அம்மா தான், உனக்கு இந்த மாதிரி ஆனந்துச்சு, அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, அவங்களுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, நான் தான் ரிலாக்ஸ் பண்ணி வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேம்மா. ஐயோ சார் ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை சார், நான் நல்லா இருக்கேன், நானே நல்லானதும் நான் அம்மாவை வந்து பார்க்குறேன் சார் அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. இல்லை இல்லை உங்கள் அம்மா வர நடம் பிடிச்சிட்ருப்பா, சரி நான் போய் பேசுகிறேன் சார், நீங்கள் தயவு செஞ்சு பேசுங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. சரின்ட்டு சரிம்மா பார்த்துக்கோ, ஹெல்த்தை பார்த்துக்கோ, எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு சரியா, நீ உடம்பு நல்லாகிற வரைக்கும் ரெஸ்டாரண்ட் பக்கம் எட்டி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. புவனேஸ்வரி நீயும் தான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார் நான் பார்த்துக்குறேன், நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க சார், வீட்டுக்கு போனதும் ஒரு இன்டிமேஷன் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிம்மா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஜாக்கிரதம்மா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஸோ கிளம்புனது வீட்டுக்கு போனதுமே அங்கே 2 பேருக்குமே அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் மொத்த பேரையும் கூட்டிடுவாங்க. அவங்க ஊரையே கூட்டுற மாதிரி விஜய்க்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுங்கிற மாதிரி மொத்த ஹோல் ஃபேமிலிக்கே அந்த இன்டிமேஷன் சொல்லிவிடுவாங்க. எல்லாருமே ஹாலில் அசம்பிள் ஆகி புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓனரோட ஒய்ஃபுக்கு அந்த டென்ஷனில் உடம்பெல்லாம் படபடுத்து போய் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆகிடும். இவர் கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா மொத்த ஃபேமிலியும் ஹாலில் இருப்பாங்க. போனது இவர் அப்பா அப்பா எப்படி எல்லாருமே தாத்தா பாட்டி எல்லாருமே ஓடி வந்து விஜய் எப்படி இருக்காங்க, விஜய் எப்படி இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது அவர் சொல்லுவார், இல்லை இல்லை அதுவும் யாரும் பயப்பட வேணாம், நல்லா இருக்காங்க, சின்ன ஸ்க்ராட்ச் தான் இருக்குது, மற்றபடி எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா நம்ம எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைம்மா நானும் சொன்னேன் அதெல்லாம் எதுவும் வேணாம், நானே நல்லானதும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காம்மா, நீங்கள் ஏன் பயப்படாதீங்க, நான் தான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் சாரு வந்துட்டு ஓகே இதனால தான் வரல போல், இதனால தான் இன்டிமேஷன் கொடுக்கல போல், நாம் தான் தேவையே இல்லாமல் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி, ஆனால் அவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்களே, இதுக்கப்புறம் அவங்க காலில் அங்கே நிற்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மின்னல் வேகத்தில் போவாங்க, ரெடி ஆவாங்க, டக்குன்னு கிளம்பிடுவாங்க. எங்கேம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க. இல்லை தாத்தா நான் ஃப்ரெண்டு பார்க்க போகிறேன் தாத்தா, எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்டி நேற்றெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தா இப்போ என்ன எப்படி கிளம்புற அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டியும் அவங்க தாத்தா பாப்பா இவ என்ன பண்ணுற ஒன்றும் புரிய மாட்டேங்குது, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, சரி சரி எல்லோரும் போய் வேலையை பாருங்கள், அவளுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, சிட்டாக பறந்து நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததும் இவங்க பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு முடியல இல்லையா, ஸோ நம்ம ஆள் புவனேஸ்வர் தான் பார்த்துக்குறாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு கொடுக்குறது, சூப்பு செஞ்சு கொடுக்குறது, கஞ்சி செஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. திடீர்னு டோர் பெல் லாக் அடிக்கிற சத்தம் கேட்கும். யார் இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. அவங்க வந்து இன்னொருத்தவங்க ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. போனது டோர் ஓப்பன் பண்ணால் இவங்க வந்து நிற்பாங்க. புவனேஸ்வரி அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. நீங்களா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. விஜி அப்படி சொல்லுவாங்க. அதோ அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. கையை தான் காட்டுவாங்க, பெருசாக வாய் கூட பேசாது. அதுவும் அங்கே அப்படிங்கிற மாதிரி கையை மட்டும் காட்டுவாங்க. சர்ன்னு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு போயிடுவாங்க. ரூமுக்கு போனதும் ஏய் விஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெருசாக பேச்சும் வராது, ஆனால் அழுதுருவாங்க. அவங்கள பார்த்ததும் அந்த கையில் காலில் கட்டு போட்டதும் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, என்ன இப்படி அடிபட்டிருக்க, நேற்றே ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தா நானே வந்திருப்பேன்ல. ஐயோ என்னால் தான் உனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு. நான் தான் உன்னை அந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னேன். நான் வர சொல்லாமல் இருந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி ஆகியிருக்காது. என்னால் தான் நடந்துச்சு. இல்லைன்னா நீ ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஒழுங்காக ரெஸ்டாரண்ட் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருப்ப. நான் அங்கே வர சொன்னதுனால தான் நீ வந்த, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னால் தான் சாரி விஜி அப்படின்ட்டு நம்மளோட சாரு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எதுவுமே நம்ம பிளான் பண்ணல, ஜஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணி நடக்கிறது இல்லை, அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது தானே. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் இப்போ நான் ஓகே தான், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்க சொன்னதும் இல்லை, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னால் தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்ருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய புவனேஸ்வரி டோர் லாக் பண்ணுவாங்க. ஏய் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜி சொல்லுவாங்க. அப்போது அவங்களும் இருந்துட்டு சைலண்டாகி அந்த கண்ணெல்லாம் தொடச்சிட்ருப்பாங்க. காஃபி கொண்டு வந்து தருவாங்க. இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க நேற்றுலேருந்து, அட்லீஸ்ட் இதையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. உடனே நம்மளோட சாரு வந்து அப்படியே அவங்கள பார்ப்பாங்க. நாம் சாப்பிடாமல் இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க போகலை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். புவனேஸ்வரி வந்து இவங்களுடைய மைண்ட் செட் ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ ஃபீல் பண்ணுறவங்க நேற்று கண்டிப்பாக எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நைட்டு ஓரளவுக்கு தூங்கியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லை பரவாயில்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கப் காஃபி ப்ளஸ் 2 பிஸ்கெட்ஸ் ஸோ கொடுத்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, சரி விஜய் நீ பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. விஜய் இருந்துக்கிட்டு, எங்கடி என்னை தனியாக விட்டுட்டு போகிற, ப்ளீஸ் நீ கூடயே இருடியா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய லுக் இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும், புவனேஸ்வரிக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, அங்கேருந்து போய் தான் ஆகணும், இல்லைன்னா அது சரியாகவும் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. என்ன விழுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓடிடுவாங்க. இவங்க இருந்துக்கிட்டு விஜய் சொல்லுவாங்க, சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரு கேட்பாங்க. நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயும் அந்த பிஸ்கெட்டும் சாப்பிடுவாங்க. டீ நல்லா இருக்குது அப்படி சொல்லுவாங்க. நான் போட்டேன், புவனேஸ்வரி போட்டேங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அது என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ள அந்த தயக்கம் பயம் எல்லாமே இருக்குது. அது டக்குன்னு சிலருக்கு வெளியில் வரும், சிலருக்கு வெளியே வராது. நம்மளோட சாரு வந்து ரொம்ப ஷை டைப்பு. அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை அவங்களுக்கு சொல்லணும், ஆனால் அது அவங்களால சொல்ல முடியல. அந்த ஒரு பயம் பதட்டம் அதையும் தாண்டி ஒரு தயக்கம். சிலர் வந்து தயக்கத்திலே நல்லா வளர்ந்துருப்பாங்க, சில விஷயத்துக்கு எல்லாம் போல்டாக இருப்பாங்க. ஆனால் சில விஷயத்துக்கு, அதாவது மனசில் ஆசைப்படுற அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால அது என்ன சொல்கிறது சொல்லவே முடியாது. சான்ஸ் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க, அதை காமிக்கிறதுக்கான டைம் கிடைச்சாலும் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு பயம் ஒரு தயக்கம் அது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட சாருக்கும் அதே மாதிரி தான். அங்கே இருக்கிறது 2 பேர் தான், ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட லுக்கில் மட்டும் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பாசத்தை அந்த காதலை வந்து அவங்களுக்கு வந்து காமிப்பாங்க. பட் நம்மளால் என்ன பண்ணுவாங்க, இக்னோர் மீன்ஸ் அந்த இல்லை, கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. ஸோ அவங்க கண்டுக்காத மாதிரி நார்மலாக இருப்பாங்க. இவங்களை சாப்பிட சொல்லிட்டு, சரி நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க,
எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இல்லை, நான் நல்லா இருந்ததும் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், அம்மாவை பார்த்துக்கோங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. ஓ! ஆ ஆம் சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்கள், நீங்களும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சொல்கிறேன், நீங்களும் அந்த ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற அந்த வேர்டை கேட்டதும் நம்மளோட ஷாருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, நம்ம மனசில் இருக்கிற ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லாமல் சொல்லியிருக்கோம், ஓகேவா? ஏன்னா அந்த லெட்ரு, அந்த ட்ரெஸ்ஸு, சொல்லாமல் சொல்லியிருக்கோம். அவங்களோட ரியாக்ஷன் இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியால இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியோட அவங்க வந்து அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புவாங்க. கிளம்பும்போது அந்த ரூம்லேருந்து வெளில வந்ததும் நம்மளோட ஷாரு பார்த்திங்கன்னா, சாரி, அந்த புவனேஸ்வரி கிச்சன் ரூமில் இருப்பாங்க. சாரு வந்து உடனே புவனேஸ்வரியை கூப்பிட்டு பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. ஷூர் சார், கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரின்னு இவங்க போனதும் புவனேஸ்வர் குடுகுடுன்னு ஓடி வருவாங்க அவங்களோட ரூமுக்கு. ஏய், என்னடி நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. செருப்பு பிஞ்சிடும், என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆமாம், இவ்வளோ நேரம் தனியாக இருந்தீங்க, அப்புறம் ஏய் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இல்லடி அப்படின்ட்டு. சரி சரி அம்மா தாயே, உடனே வேதாளம் முருங்கை மரம் ஏறாத சரியா? இல்லை, இவ்வளோ நேரம் தனியாக இருந்தீங்களே, ஏதாவது உளறி கொட்டிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நானே அதான் பயத்தில் இருந்தேன், இவ ஏதாவது உளறி கொட்டிட்டேன்னா நான் எப்படி இவளை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு இருந்தேன், நல்ல வேளை அவள் எதுவும் சொல்லலடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சே, மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்ல மாட்டா, கொழுப்படி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. இருக்காதான் என்ன, நீ தானே சமைச்சு போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இருக்கொண்டு இருக்கு, உடனே அடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த கையை ஓங்குவாங்க பாருங்க, வலி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அடிக்கணும்னு நினச்சல மோளை, இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படிம்பாங்க. புவனேஸ்வரி, இரும மாடு வலிக்குதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, அப்போனா அடங்கி முடுங்கி கம்முன்னு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு வாயில் அமுத்தி விட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு சத்த நேரத்துக்கு அப்புறம் படுத்து தூங்கு ஒழுங்கா சமத்தா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுருவாங்க. தூங்கலைன்னா என்ன பண்ணுவீங்களா மேடம், சாருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிவிடுவேன், ஓகேவா அப்படிம்பாங்க. வேணாம், இப்போ என்ன உனக்கு தூங்கணும் அவ்வளோதானே, இதோ நான் தூங்கிட்டேனே, யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. நம்மளுடைய விஜய் இவங்களும் இருந்துட்டு அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்க மேலே பெட்ஷீட்டை போட்டுட்டு இவங்களும் கிளம்பி கிச்சன் ரூமுக்கு போயிட்டு அங்கே ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்ருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பாங்க. ஈவினிங் அவங்க ஃப்ரெண்டு பிரேமா வரதுக்காக வெயிட்டிங். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் சொல்லணும் இல்லையா, அவங்கக்கிட்ட தானே சொல்ல முடியும். ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படா 4 மணி வரும், எப்படா 4 மணி வரும், 5 மணி வரும், இவ எப்படா வருவா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம கூட சேர்ந்து ஒருத்தவங்க கலாய்க்கிறதுக்கு கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். அது இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக மேடம் வெயிட்டிங், பிரேமாக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்களும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டுருங்க. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் கேட்கும்போது பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.